சுரங்க திட்டத்தில் மக்களின் கருத்து கேட்பிலிருந்து விலக்கு தரும் முடிவை கைவிட பிரதமருக்கு தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். கருத்து கேட்பு கூட்டம் ரத்து தொடர்பாக பிரதமர் மோடிக்கு முதல்வர் ஸ்டாலின் கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். சுரங்க திட்டத்தில் மக்கள் கருத்து கேட்பிலிருந்து விலக்கு தரும் முடிவை கைவிட வேண்டும் என்று அவர் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். சில சுரங்க திட்டங்களுக்கு பொதுமக்கள் கருத்து கேட்பிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டிருக்கும் நிலையில் அது தொடர்பாக பிரதமருக்கு தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் விக்னேஷ் முத்து இணைந்திருக்கிறார். விக்னேஷ் முத்து, கடிதத்தில் முதலமைச்சர் என்னவெல்லாம் குறிப்பிட்டிருக்கிறார், விரிவா சொல்லுங்க. பிரதமர் நரேந்திர மோடிக்கு சுரங்க திட்டங்களுக்கு பொதுமக்கள் கருத்து கேட்பில் இருந்து விலக்கு அளிக்கப்பட்டது தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவசரமாக கடிதம் எழுதியிருக்கிறார். இந்த கடிதத்தை பொறுத்தமட்டில் ஒன்றிய அரசு சில சுரங்க திட்டங்களுக்கு அந்த கருத்து கேட்பில் இருந்து விலக்கு அளித்திருக்கக்கூடியது என்பது மிக பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும். மிக முக்கியமாக சுற்றுச்சூழல், வனம், காலநிலை மாற்றம் அமைச்சகத்தால் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த குறிப்பாணையை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமாக இந்த கடிதத்தை பொறுத்தளவு பகுதி பியில் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அணு கனிமங்கள் மற்றும் சுரங்கங்கள் மற்றும் கனிமங்கள் ஒழுங்குமுறை இந்த கருத்து கேட்பை திரும்ப பெற்றிருப்பதன் மூலம் மிக முக்கியமாக தமிழகத்தை பொறுத்தளவு கடலோர மாவட்டங்கள், கடற்கரை மணல் அமைப்புகளில் படிந்திருக்கக்கூடிய அந்த அரிய மண் கனிம கூறுகளின் படிவுகளை அது எடுக்கக்கூடிய அந்த சுற்றுச்சூழல் ரீதியாக மிகப்பெரிய அளவிலான அந்த பாதிப்பை ஏற்பட்டதும் அது மட்டுமல்லாது முதலமைச்சர் தன்னுடைய கடிதத்தை பொறுத்தளவு மன்னார் வளைகுடா, பாகிஸ்தான் விரிகுடாவில் மணல் கடற்கரைகள் அழிந்து வரக்கூடிய சூழ்நிலையில் ஒரு பக்கம் ஆமைகளின் இனப்பெருக்கம், பவளப்பாறைகள், சதுப்பு நிலங்கள் மற்றும் மணல் திட்டுகளுக்கு தாயகமாக இருக்கக்கூடிய அது போன்ற இனங்கள் முழுமையாக, பல்லுயிர் நிலங்கள் முழுமையாக பாதிக்கப்படும். இது போன்ற உத்தரவால் அதே நேரத்தில் கார்பனை பிரித்தெடுக்கக்கூடிய கடல் அரிப்பு கடுமையாக பாதிக்கப்படும் எனவும் இந்த உத்தரவை உடனடியாக ஒன்றிய அரசு திரும்ப பெற வேண்டும். அது மட்டும் இல்லாது மிக முக்கியமாக ஏற்கனவே இது சம்பந்தமாக தீர்ப்புகள் என்பது இருக்கிறது. அதனை சுட்டிக்காட்டியும் தெரிவித்த இப்படி முக்கியமான இந்த கொள்கை முடிவுகள் எடுக்கும் பொழுது நாடாளுமன்றத்தில் மட்டுமல்லாது சட்டமன்றங்களிலும் முழுமையாக விவாதிக்கப்பட வேண்டும். இதனால் ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த நடைமுறை என்பது முழுமையாக இருக்க வேண்டும். 8/9/2025 நாளில் இருக்கக்கூடிய அந்த அலுவலக குறிப்பாணையை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்று இந்த கடிதத்தில் முதலமைச்சர் பிரதமர் நரேந்திர மோடிக்கு வலியுறுத்தி இருக்கிறார். வேதவள்ளி, கருத்து கேட்பு கூட்டம் ரத்து உள்ளூர் சமூகங்களின் உரிமையை பறிக்கும் செயல் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தன்னுடைய கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். உள்ளூர் சமூகங்களின் உரிமையை பறிக்கும் செயலாகும் என்று அந்த கடிதத்தில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். கருத்து கேட்பு கூட்டம் ரத்து உள்ளூர் சமூகங்களின் உரிமையை பறிக்கும் செயல் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த கருத்து கேட்பு தொடர்பாக முன்னதாக மத்திய அரசு தரப்பிலிருந்தோ பிரதமர் தரப்பிலிருந்தோ ஏதேனும் விளக்கம் கொடுக்கப்பட்டிருந்ததா விக்னேஷ் முத்து? இந்த விவகாரம் சம்பந்தமாக ஏற்கனவே மத்திய அரசிடமிருந்து பெரிய அளவில் விளக்கம் என்பது கொடுக்கவில்லை. நாட்டின் வளர்ச்சி மற்றும் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு இத்தகைய முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறதாக அந்த துறை சார்ந்த அமைச்சகத்தால் ஒரு விரிவான அறிக்கை என்பது முன்னதாக வெளியிடப்பட்டிருந்தது. ஆனால் இந்த அறிவிப்பு வெளியான உடனே சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் மற்றும் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த முதலமைச்சர் இதற்கு கடுமையான தங்களது எதிர்ப்பை பதிவு செய்தார்கள். ஏனென்றால் கருத்து கேட்பு கூட்டம் என்பது நிச்சயமாக இது போன்ற ஒவ்வொரு மத்திய அரசின் திட்டத்தை நடைமுறைப்படுத்தும் பொழுது கேட்கப்பட வேண்டும். அது கேட்டால் மட்டும்தான் அது எதிர்காலத்துடைய பயனை கொடுக்கும். அது மட்டுமல்லாது சுற்றுச்சூழல் மற்றும் வனம் உள்ளிட்டவைகள் பாதிப்பு இல்லாமல் இருக்கும் என்று உள்ளூர் மக்கள் சார்பில் மற்றும் பல்வேறு அமைப்புகள் சார்பிலும் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த துறை சார்ந்த உத்தரவு என்பது மிக பெரும் எதிர்ப்பை தற்பொழுது எதிர்க்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்கள் மட்டுமல்லாது பல மாநில முதல்வர்களும் இதற்கு எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறார்கள். தேசிய பசுமை தீர்ப்பாயம் இதுபோன்ற குறிப்பாணைகளை ஏற்கனவே ரத்து செய்திருக்கிறது என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தன்னுடைய கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். விரிவான தகவல்களுக்கு நன்றி விக்னேஷ் முத்து.